அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள் கூறிய வாழ்க்கை போதனைகளை பார்க்கலாம். உடலை வருத்தி விரதம் இருப்பதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே சிறந்தது. உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடுங்கள். அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைத்து சம உரிமை வழங்குவோரின் மனதில் இறைவன் வாழ்கிறான். மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அவர்களின் ஆசை. மண்ணாசை கொண்டு மண்ணை ஆண்ட மன்னவர் எல்லோரும் மடிந்து மண்ணாகி விடுவதை நீ அறிவாய். இருந்தும் நீ ஏன் மண்ணாசை கொண்டு அலைகின்றாய்? பொய் மற்றும் புறம் சொல்லுதல் போன்ற செயல்களால் முன்னேறலாம் என நினைக்கக்கூடாது. அது ஒரு நாள் மிகப்பெரிய அழிவில் கொண்டு போய்விடும். உண்மையை மட்டும் பேசுங்கள். அது உங்கள் மேலுள்ள மரியாதையை பாதுகாக்கும். நரகமும் சொர்க்கமும் உன் ஒழுக்கத்திலும் நல்ல பழக்கத்திலும் தான் இருக்கிறது. அன்பையும் இரக்கத்தையும் வாழ்க்கையின் அடிப்படையாக கருத வேண்டும். சினம், சோம்பல், பொய், பொறாமை, கடுஞ்சொல் ஆகியவற்றை அறவே நீக்க வேண்டும். ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்துவிடாது. அந்த இடத்தில் ஒளி 2 மடங்காகும். அதுபோல நாம் பிறருக்கு உதவுவதால் நாம் இழக்கப் போவது எதுவும் இல்லை. அதனால் நாம் பெரும் இன்பம் 2 மடங்காகும். பெரியவர்களைக் கண்டால் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ளுங்கள். நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி நல்லவராக இருங்கள். பல்லாயிரம் சொற்களை உபச்சாரமாக பேசுவதை விட முகமலர்ச்சியுடன் ஒருவரை பார்த்தாலே போதும், நம்மை சந்திப்பவர் மகிழ்ந்து போவார். மனதை அடக்க நினைத்தால் அடங்காது, அதை அறிய நினைத்தால் அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான். இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான். எல்லா செயல்களிலும் பொதுநலன் இருக்க வேண்டும். எல்லா பொருட்களும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். பிரார்த்தனைகள் கூட தனக்கென்று இல்லாமல் எல்லோருக்குமாக செய்ய வேண்டும். யாரிடத்தில் இரக்கம் அதிகம் இருக்கிறதோ அவரிடத்தில் கடவுள் இருக்கிறார். உண்மையைச் சொல், அது உனது வார்த்தைகளை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன் நடத்தையை பாதுகாக்கும். புண்ணியம் மற்றும் பாவம் என்பன மனம், சொல், செயல் ஆகிய 3 வழிகளில்தான் நம்மை வந்தடைகின்றன. வாக்கு வேறு, மனம் வேறு, செயல் வேறு என்ற நிலையில் இறைவனை வழிபடாதீர்கள். 3ம் ஒன்றிய நிலையில் வழிபடுங்கள். எல்லா செல்வங்களையும் கொடுத்த இறைவன் அதை அளிப்பதற்காகவே மனிதர்களுக்கு ஆணவத்தையும் கொடுத்தார். உங்கள் திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அடக்கத்துடன் இருங்கள். ஜாதி, மதம், இனம், மொழி என உயிர்களை வேறுபடுத்தக்கூடாது. பஞ்ச மகா பாவங்களான கல், காமம், கொலை, களவு, பொய் இந்த 5ம் கொடிய துயரத்தை உண்டு பண்ணும். தெய்வத்தின் பெயரால் உயிர் பலி கூடாது. மன தூய்மை உள்ளவனுக்கு மிக அருகில் கடவுள் இருக்கிறார். கடவுளிடம் சரணடைந்தால் மட்டுமே நம்மிடம் இருக்கும் பொய் மற்றும் பொறாமை போன்ற
தீய பண்புகள் நம்மை விட்டு நீங்கும். பிறர் தயவை நாடி ஒருபோதும் பிச்சை எடுத்து வாழ்வது கூடாது. அதே சமயம் நம் தயவை நாடி வருவோருக்கு மறுக்காமல் கொடுத்து உதவ வேண்டும்.